துளசி எந்திரிமா. துளசி 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 எந்திரிமா. துளசி துளசி அப்பா, சாமி நம்மள ஏமாத்திருச்சுல, நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருச்சுலம்மா. அக்கா, நான் சொல்ல போறத கேட்டா நீயே ஷாக் ஆயிடுவக்கா. அந்த அளவுக்கு கோயில்ல ஒரு அதிசயம் நடந்தது. நம்ம 2 பேரும் துளசிதான் பைரவி அத்தையோட மகன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது உண்மை இல்லக்கா. துளசி பைரவி அத்தையோட பொண்ணு இல்ல. இல்ல கனகா, துளசி பைரவியத்தையோட பொண்ணுதான். அட போக்கா, நானும் அப்படிதான் நினைச்சு பயந்தேன். ஆனா கோயில்ல பொங்கல் வச்சு பார்த்தப்பதான் பொங்கல் சிகப்பு கலரா மாறி துளசிக்கும் பைரவி அத்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிடுச்சு. என்னக்கா சிரிக்கிற? அப்புறம் பொங்கல் சிகப்பு கலரா மாறினதுக்கு காரணம் நான் கலந்த அரிசியா? அது தெரியாம சாமி கலரை மாத்திருச்சுன்னு சொன்னா சிரிப்பு வராதா? என்னக்கா சொல்ற? ஆமா கனகா, எல்லாரும் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போறாங்கன்னு சொன்ன உடனே அந்த கோவிலை பத்தி விசாரிச்சேன். அங்க பொங்கலை வச்சு வேண்டிக்கிட்டா கண்டிப்பா அம்மன் உண்மையை சொல்லுவான்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்படி உண்மையை சொல்லிட்டா உன் வாழ்க்கை மொத்தமா போயிடும்னு நான் தான் பொங்கல் சிகப்பு கலரா மாறுற மாதிரி பண்ணேன். என்னக்கா சொல்ற? ஆமா கனகா, அக்கா, நீ சொல்றதெல்லாம் உண்மையாக்கா? உண்மைதாண்டி. சாமி சொல்ல நினைச்ச உண்மைய மாத்துனது நான் தான், உனக்காக. ஆனா அக்கா, நீ எப்போ வந்து அரிசியை கலந்த? தண்ணி தூக்கிட்டு வரும்போது ஒரு அம்மா சிவகாமியை இடிச்சிட்டு போனாங்கல்ல? ஆமா. அந்த அம்மா இடிச்சதும் சிவகாமி குடத்தை போட்டுட்டு கீழே விழுந்தால்ல? அத பார்த்ததும் நீங்க எல்லாரும் அங்க ஓடுனீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமா, ஓடணும். நீங்க எல்லாரும் ஓடுனதுக்கு அப்புறம் பானை கிட்ட யாருமே இல்ல. அப்ப வந்து நான் தான் அரிசியை கலந்தேன். ஐயோ, என்னாச்சுமா? சிவகாமி! மாமா, மாமா! இது போதும் மொத்த பொங்கலையும் சிகப்பா மாத்துறதுக்கு. அக்கா, சூப்பர்க்கா. நல்ல வேலை, அந்த அம்மா இடிச்ச கேப்ல அரிசியை கலந்துட்ட. அந்த அம்மா மட்டும் சிவகாமி இடிக்காம இருந்திருந்தா ரிஸ்க் ஆயிருக்கும். அது எப்படி இடிக்காம போவா? அப்படி இடிக்காம போயிருந்தா பேமெண்ட்டை கட் பண்ணிருப்பனே. இடிச்சு தள்ள வச்சதும் நான் தான். செம்ம பிளானுக்கா, கலக்கிட்ட. எல்லாம் உனக்காகத்தான். நீ பைரவி அத்தைக்கு மருமகள் ஆகணுங்கிறதுக்காகத்தான். அக்கா, உன்கிட்ட விஷயத்த சொன்னதும் நீ அசால்ட்டா இருந்தியா? நான் கூட நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன்.
ஆனா நீ வேற லெவல்ல பண்ணி என் வாழ்க்கையிலேயே விளக்கேத்திட்ட. இப்போ உன்னாலதான் அத்தை எனக்கும் விஸ்வா மாமாக்கும் அடுத்த முகூர்த்தத்துல இதே கோவில்ல கல்யாணம்னு சொல்லிருக்காங்க. தெரியும், எல்லாத்தையும் ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். கவலைப்படாத, உனக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு எந்த இடைஞ்சல் வந்தாலும் அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அடுத்த முகூர்த்தத்துல விஸ்வாவுக்கு கழுத்தை நீட்ட நீ ரெடியாயிரு. சரிக்கா. நான் தினமும் வேண்டின சாமி இப்படி ஏமாத்துற நினைச்சு கூட பார்க்கலையே. துளசிய அண்ணி ஏத்துப்பாங்க, துளசி அண்ணியோட பக்கத்துல இருந்தா கனகாவால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எவ்வளவு நம்பிக்கையா இருந்தோம். அந்த நம்பிக்கையெல்லாம் வீணா போயிடுச்சே. ஐயோ, அப்பா, சிவகாமி, மாமா வந்திருக்காரு. அண்ணே, பாத்தியானே, துளசி உன் பொண்ணு இல்லன்னு அந்த சாமியே சொல்லிடுச்சு. இனிமே நாம எங்கன்னு போறது? உண்மை செத்து போயிடுச்சுன்னு, செத்து போயிடுச்சு. நான் வேண்ட சாமி முன்னாடியே உண்மை செத்து போயிடுச்சுன்னு. சிவகாமி, இப்படி நடக்கும் நானும் நினைச்சு பார்க்கலாமா? கடைசியில கடவுள் கூட நம்மளை கைவிட்டுடுச்சேம்மா, கைவிட்டுடுச்சே. பூமியிலே வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்குண்டு, அதுபோல ரத்த சொந்தங்கள் அம்மா. பூமிக்கும் சாமிக்கும் சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் சொந்தங்கள் இங்கேதம்மா. உண்மை தெரியும் நாளும் வருமா? ராஜா கனகா, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் சப்பக்கட்டு கட்டினது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. துளசி என் மக இல்லன்னு அந்த சாமியே சொல்லிடுச்சு. இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும். கண்டிப்பா அத்தை. ஆமா, நீ என்ன ஸ்வீட் செய்வ? எல்லாமே செய்வேன் அத்தை. உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும்னு சொல்லுங்க, நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன். அப்படியா? ஆமா அத்தை. எனக்கு பிடிச்சதுன்னு வேண்டாம், நீ எந்த ஸ்வீட்டை பிரமாதமா செய்வியோ அதை செஞ்சு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை.
இந்தாங்க அத்தை. ஓ, பால்கோவாவா? எனக்கு பிடிச்சதையே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க. குடு. அடடடடா, சூப்பரா இருக்கு கனகா. டேஸ்டே பிரமாதமா இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. இந்தா கனகா, நீயும் சாப்பிடு. வா. ஆமா, விஸ்வா எங்க? மாமா ரூம்ல தான் இருக்காரு அத்தை. விஸ்வா, விஸ்வா. அம்மா, இங்க வா. இந்தாடா ஸ்வீட்டு. காட்டு. விஸ்வா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்தா ஸ்வீட் சாப்பிடு. என்னங்க? கடவுள் பொய் சொல்ல மாட்டாருன்னு நான் நம்பினேன். அதனால என் நம்பிக்கை வீண் போகல. துளசிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சாமியே சொல்லிடுச்சு. பாத்தீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், இனிமே துளசி நம்ம மகங்கிற பேச்ச இந்த வீட்ல நீங்க பேசவே கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் நீங்க கோயிலுக்கே கூட்டிட்டு போனீங்க. அத மறந்துடாதீங்க. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. கடவுளே, என்ன கொடுமை இது! பெத்த மகளையே தனக்கு சொந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். இதை விட கொடுமை வேற என்ன இருக்க முடியும்? இந்தாங்க எடுத்துக்கோங்க. வேண்டாம். எப்படியோ பெரிய பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இனிமே எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன்னு அத்தையே சொல்லிட்டாங்க. கண்டிப்பா கல்யாணம் நடந்துடும். இனி என்னோட வேலை கல்யாண கனவுல மிதக்கிறது தான். மாமா என்ன அப்படி பார்க்காதீங்க. என்ன மாமா, யாரு இந்த நேரத்துல? கட் பண்ணுங்க மாமா. ஓ, என்னோட போனா? ஐயோ, ஹலோ. என்ன கனகா, உன் திட்டம் ஒவ்வொன்னா நிறைவேறிட்டு இருக்குன்னு சந்தோஷப்படுறியா? ஹலோ, யாரு? ஏற்கனவே பேசின அதே ஆள் தான். என்ன மறந்துட்டியா? ஏய், யார் நீ? நம்பரை ஹைட் பண்ணிட்டு
பிரைவேட் நம்பர்ல இருந்து பேசுறேன். உன்னை விட பெருசா நான் எதுவும் ஹைட் பண்ணலையே. உன் நம்பரை மட்டும்தான் ஹைட் பண்ணியிருக்கிறேன். இங்க பார், நீ அந்த வீட்டில் இருந்துகிட்டு எதெல்லாம் நடக்குன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிறியோ அது எதுவுமே நடக்காது. உன் சுயரூபம் சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வரும். என்ன சொல்ற நீ? உன்னோட ஒவ்வொரு மூவையும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ பண்றத பண்ணு, ஆனா முடிவுல நீ நினைச்சது கண்டிப்பா நடக்காது. நீ பண்ணுன துரோகத்துக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நீ சொல்லுவ, நான் சொல்ல வைப்பேன். ஹலோ, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னாச்சு? ஏங்க நிக்கிற? ஆபீஸ் வரலையா? வரணும் தான், ஆனா வந்த கேப் பாதியிலே நின்றுச்சு. டிரைவர் பார்த்துட்டு இருக்காரு, முடிஞ்ச உடனே வந்துருவேன். சரி வா, நானும் ஆபீஸ் தான் போறேன், உன்னை டிராப் பண்றேன். இல்ல, நீங்க போங்க. கேப் ரெடியானதும் நான் கேப்லயே வந்துடுறேன். மேடம், ஏதோ மேஜர் ப்ராப்ளம் நினைக்கிறேன். மெக்கானிக் வரணும், அவர் வந்தாதான் சரி பண்ண முடியும். நீங்க சார் கூட போயிருங்க மேடம், ப்ளீஸ். அதான் சொல்றாருல்ல, வா. பரவாயில்லைங்க, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன், நீங்க போங்க. துளசி, ஆபீஸ்ல நமக்காக எம்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, தெரியும்ல. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் கூப்பிடுறேன். என்ன பேசணும்? வா சொல்றேன். துளசி, வா துளசி. என்ன பேசணும்? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற? எந்த மாதிரி? உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு கோயிலுக்கு கூட்டு போனீங்கல்ல, நான் அதைத்தான் சொல்றேன். நான் தான் சொல்லிட்டே இருந்தேன்ல, நீ பைரவியோட பொண்ணு கிடையாது, நான் தான் பைரவியோட பையன்னு. நீங்க யாராச்சும் கேட்டீங்களா? ஏதோ புரியாம பேசிட்டு இருந்தீங்க, நானும் சரின்னு இருந்தேன். அத அப்படியே விட வேண்டியதானே? கோயிலுக்குலாம் போய் இந்த மாதிரி அசிங்கப்படணுமா? பைரவி அம்மாக்கு புள்ள நான் தான், அவங்க தான் ஏன் அம்மா.